சொந்தக்காரன் இனத்தார் வந்து உங்க வீட்டுக்குள்ள வந்து நீங்க வாழ்ற வாழ்க்கையை பார்த்து வாயடைச்சிடணும். அதுக்கப்புறம் பேச்ச ஒரு 1/4 மணி நேரம் வராம அப்படியே உட்காந்துருக்கிறாங்க. ஒரு காலத்துல நான் அப்படித்தான் இருந்தேன், நீ கர்த்தரை நீ வாழ வச்சாருன்னு கர்த்தரை காமிக்கணும். 2 அந்த சேபா நாட்டு ராஜஸ்ரீ சாலமோனை பார்க்க வர்றாங்க. அந்த அம்மா மையாவே ஒரு ஞானமுள்ள பெண்மணி. சாலமோனுடைய செல்வத்தை பார்க்க வரல, சாலமோனுடைய ஞானத்தை தான் பார்க்க வராங்க. ஞானத்தை பார்க்க வரும்போது அந்த ராஜ்யத்தை அவங்க பார்க்குறாங்க. 2ஆம் வசனத்திலிருந்து போடு. அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவெல்லாம் விடுவித்தான், அவளுக்கு விடுவிக்காதபடிக்கு ஒன்றாகிலும் சாலமோனுக்கு மறைபொருளாக இருக்கவில்லை. சேபாவும் ராஜஸ்திரி சாலமோனுடைய பானபாத்திரக்காரரையும் அவன் அரண்மனையையும் அவன் பந்தியில் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உத்தியஸ்தர்களின் வரிசையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பானபாத்திரக்காரரையும் அவர்கள் வஸ்திரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்ட பொழுது அவள் ஆச்சரியத்தால் அப்படி வாயடைச்சு போயிட்டா. அப்படியே இப்போ அவளுக்கு பேச்சு பூச்சு இல்லை. அவங்க சாப்பிட்டது வாழ்ந்தது அவங்க வாழ்ற வாழ்க்கையை பார்த்து அப்படி வாயடைச்சு போயிட்டா. நீங்களும் ராஜா தானே? உங்க சொந்தக்காரன் இனத்தார் வந்து உங்க வீட்டுக்குள்ள வந்து நீங்க வாழ்ற வாழ்க்கையை பார்த்து என்னப்பா இப்படி வாழ்ற, சர்ச்சுக்காப்பா போற அப்படி சொல்லக்கூடாது, வாயடைச்சிடணும். அதுக்கப்புறம் பேச்ச ஒரு 1/4 மணி நேரம் வராம அப்படியே உட்காந்துருக்கணுமே. 1/4 மணி நேரம் உட்கார்ந்ததுக்கப்புறம் அந்த 1/4 மணி நேரத்தில் அவன் பேசாத நேரத்தில் இங்கே ஆண்டவர் வந்து பேசிடணும். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் வேதம் சொல்லுது. ஒரு காலத்தில் நான் அப்படித்தான் இருந்தேன், இன்னைக்கு கர்த்தரை நீ வாழ வச்சாருன்னு கர்த்தரை காமிக்கணும். பேச்சு முச்சு பேசக்கூடாது. வந்ததுக்கப்புறம் என்னப்பா இப்படி போயிட்டே, நல்ல வேலைப்பா போயிட்டப்பா அப்படின்னு சொல்லணும். வாழ்ந்து காமிங்க. காஸ்பல் நீங்க பேசுற காஸ்பல் எடுத்து நிற்கும். அதுக்காக தாங்க செழிப்பா இருக்கணும், அதுக்காக தாங்க நிறைவா வாழணும். இவனுக்கு எப்படி செல்வம் வந்துச்சுன்னு காமிக்கிறேன். 13ஆம் வசனம் எடுப்போம். வியாபாரிகளும் வர்த்தகரும் கொண்டு வரும் பொன்னை தவிர சாலமோனுக்கு ஒவ்வொரு வருஷத்திலும் வந்த பொன் 666 தாலந்து நிறைய இருந்தது. அரபி தேசத்து சகல ராஜாக்களும் மாகாணங்களின் அதிபதிகளும் சாலமோனுக்கு பொன்னையும் வெள்ளியும் கொண்டு வருவார்கள். 22 பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். 27 எருசலேமிலே ராஜா வெள்ளியை கற்களை போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்கில் இருக்கும் காட்டத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினான். வெள்ளி வந்து 3/4 இன்ச்சு ஜல்லி மாதிரியும் கேதுரு மரங்களை அத்தி மர கட்ட மாதிரி குச்சி வச்சிருந்தான். அப்படித்தான் வாழணும். இது தேவ சித்தம். தேவ சித்தமா இருக்கிறதுனால தான் பைபிள் எழுதி வச்சிருக்கிறாரு. இதுவரை தான் தேவ சித்தம், அப்புறம் சில காரியம் நடக்கிறது தேவ சித்தம் கிடையாது. இதெல்லாம் தேவ சித்தம். கர்த்தர் தான் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவனை ஞானத்திலும் செல்வத்திலும் மற்ற எல்லாரை பார்க்கலும் சிறந்த விதத்தில் வாழ பண்றார். இன்னைக்கு சில மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏழையா இருப்பதும் கடவுள் சித்தம் தாங்கிறாங்க. எல்லாரும் பணக்காரனா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நிறைவாதான் வாழணும். நீங்க ராஜாவா, ராஜானா நிறைவாதான் வாழணும், சம்பூர்ணமா தான் வாழணும். நான் சொன்னது புரியுதாங்க? சில மக்கள் தங்கள் வாழ்க்கையின் அனுபவத்தை தெய்வ சித்தமா பார்க்கறாங்க. எங்க தாத்தா ஏழ்மையா இருந்தாரு, எங்க அப்பா ஏழ்மையா இருந்தாரு, அப்பா நான் அவங்கெல்லாம் ஆவிக்குரிய இல்லைங்கிறீங்களா? நான் அப்படி சொல்ல வரல. அவங்களுக்கு சில காரியம் தெரியாமல் இருந்திருக்கலாம். அனுபவத்தை வசனமா பார்க்காமல் வசனத்துக்கு ஏற்ற விதத்தில் என் வாழ்க்கை மாற வேண்டும் நினைங்க. ஏன் அப்படி வாழ்ந்தார்கள்? அவர்கள் பெற்றுக்கொள்ளல. ஸ்கூல்ல நல்லா சொல்லித்தாராங்க வச்சுக்கோங்க. ஸ்கூல் நல்லா சொல்லி கொடுக்குற ஸ்கூலு, அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே அந்த ஸ்கூல் தான் டாப் ஸ்கூலு. எல்லா பிள்ளைகளும் ஹை ரேஞ்ச் எடுக்கிற பிள்ளைகள். அங்கே ஒருத்தன் படித்து எல்லாமே 35 மார்க்காக எடுத்திருக்கான். அவன்கிட்ட கேட்குறீங்க, என்னப்பா எப்படின்னா, இதுவும் இறைவன் சித்தம் தான் சொன்னால் ஏற்றுக்குவீங்களா? இப்படியும் வாழலாங்க. எல்லாருமே 100க்கு 100 90 எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. 35 மார்க் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? என்ன பிரச்சனை? சொல்லி கொடுக்கறத கவனிக்கல, சொல்லி கொடுக்கறத படிக்கல.
அதே மாதிரி அப்போஸ்தலர் ஐக்கிய சபைக்கு வந்து ஏழ்மையா இருந்து இப்படி இருக்கும் இறைவன் சித்தம் தான் சொன்னீங்கன்னா சொல்லி கொடுக்கறத கவனிக்கல, சொல்லி கொடுக்கறத தியானிக்கல. நான் உங்களோட நல்வாழ்வுக்கு வேண்டிய அத்தனை காரியங்களையும் சொல்லி கொடுக்கிறேன். ஏழ்மை தேவ சித்தம் இல்ல, குறைவு தேவ சித்தம் இல்ல. சொன்னார், பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று. உங்க வாழ்க்கையில் திருடுனது தேவன் அல்ல, பிசாசு. உங்கள் வாழ்க்கையில் அழிவை கொண்டு தேவன் அல்ல, உங்கள் வாழ்க்கையில நஷ்டத்தை கொண்டு வந்த தேவன் அல்ல, அது பிசாசு. நானோ ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். பரிபூர்ணப்பட வந்தேன் என்ன அர்த்தம்? ஏராளமாக, எக்ஸ்ட்ராடினரியாக போடுப்பா. பெரிசாசுங்க, அந்த கூப்பர் பெரிசியோ அந்த வார்த்தையிலிருந்து வர்றது. பெரிசாஸ்னா சூப்பர் அபண்டன்ட் இன் குவான்டிட்டி, சுப்பீரியர் இன் குவாலிட்டி. அதான் அந்த சொன்னார் இல்லையா, நானும் ஜீவனை கொடுக்கும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படணும்னா சூப்பர் அபண்டன்ட், ஏர் அபண்டன்ட் இல்ல, சூப்பர் அபண்டன்ட் இன் குவான்டிட்டி, superior in quality, by implication excessive, நிறைய இருக்கணும். சாலமோனுக்கு ஏராளம் தாராளமா இருந்ததுனால வெள்ளியை கணக்கில் எடுக்கல. எத்தனை கிராம் சொல்லல, கற்குவியல் மரம் குவிச்சு வச்சிருந்தாங்க. கேதர் மரம் காஸ்ட்லி, பயங்கர காஸ்ட்லி. அப்படித்தான் வாழணுமா? அப்படித்தான் வாழணும். அதான் தேவன் நமக்காக வைத்திருக்கிற திட்டம், நோக்கம். நிறைவா வாழணும். தேவனை சார்ந்து வாழுகிறான், தேவனோட ஞானத்தை சார்ந்து வாழுகிறான் என்றால் ஒரு மனிதனோட வாழ்க்கையில குறைவு பற்றாக்குறை இருக்கக்கூடாது. ஏன் இன்னைக்கு இருக்குது கிறிஸ்தவத்திலேயே இருக்குன்னா, சில எண்ணங்களை ப்ரீ கன்சீவ் பண்ணிடுறாங்க, முன்கூட்டியே கருத்தரிச்சுறாங்க. நீங்க கருத்தரிச்சிங்க வந்துட்டீங்கன்னா, நீங்க என்ன கருத்தரிச்சிருக்கீங்களோ அது மட்டும்தான் பிறக்கும். அதனால தான் ஒரு சீரீஸ் பேசும்போது ஒரு வாரம் பேச மாட்டோம், பல வாரம் பேசுவோம். ஏன்னா பல வாரம் என்ன நடக்கும்னா கருச்சிதைவு நடக்கணும். அப்படி அது உங்களுக்கு புத்தியில கருச்சிதைவு இங்க பண்ணி ஆகணும். பண்ணதுக்கு அப்புறம் புதிய களங்கம் இல்லாத திருவசனத்தை, அந்த விதைகளை விதைக்கணும். ஏழையா இருக்கும் கடவுள் சித்தம் தான், வறுமையா இருக்கும் கடவுள் சித்தம்னா மனதை சுத்தமா கழுவிட்டு அப்புறம் அந்த விதைகளை விதைக்கணும். இந்த விதைகள் உள்ள போதுன்னா நம்ம ஏழ்மை இருக்கக்கூடாது, குறைவில் இருக்கக்கூடாது, சம்பூர்ணமாக தான் வாழணும். பக்கத்தில் கை வந்து சொல்லுங்க, நீங்க ஒரு ராஜா. ராஜாவாகிய நீங்கள் வறுமையிலே, குறைவிலே, பற்றாக்குறையிலே, கலக்கத்திலே வாழக்கூடாது. ஆமென், ஆமென். ராஜான்னா அப்படித்தான் வாழணும்.